ஏஞ்சல் ரொம்ப ரேர் தான் ப்ரீட் பண்ணுறது எடுக்கிறது. பிளாக் மாலி ஒயிட் மாலி கப்பீஸு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதை வந்து மேல் பிமல் பார்த்து எடுத்து வச்சிருக்க தண்ணியிலே வச்சுருக்கிட்டு பழைய தண்ணி எடுத்துட்டு புது தண்ணி ஊற்றுறப்போ கொஞ்சம் ஏஞ்சல்ன்ற மீன் மட்டும் கொஞ்சம் உஷாராக பண்ணணும். அதே மாதிரி கலர் விடவும் அப்படி தான். மற்ற மீன் கப்பீஸ் ஒயிட் மாலி பிளாக் மாலிலாம் அது மேல் ஃபீமேல் போட்டாலே 100 நாளில் குட்டி வச்சு விட்ரும். தண்ணி சேஞ்சு பண்ணும்போது உஷாராக பண்ணணும். அதில் இருக்கிற பழைய தண்ணி அதை வச்சுட்டு புது தண்ணி ரிமூவ் பண்ணணும். மொத்தமாக புது தண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது படுத்துரும். அதான் அதுக்கிட்ட ஒரு ஏஞ்சல் கிட்ட ஒரே ஒரு வித்தியாசம். அதே மாதிரி புலரானா அரவணா வந்துடும். அப்படி தான் பாதி வாட்டர் ஆஃப் வாட்டர் தண்ணி பழைய தண்ணி இருக்குன்னா அதை கட்டு புது தண்ணி போட்டு விட்றோம். ஏஞ்சல் கொஞ்சம் நேரம் சில நேரம் ஒன்றும் பண்ணாது. கோல்டில் ஒரு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஓடி கொத்திடும். ஏஞ்சல் கலர் விடும். அது கப்பீஸ் அதெல்லாம் கூட போடலாம். ஒயிட் மாலி பிளாக் மாலி ஏஞ்சல் கூட போட்டால் அது ஒயிட் மாலி பிளாக் மாலி போய் ஏஞ்சல் அடிக்கும். லைவ் வாம்ஸு பிரெட் வாம்ஸு 3 தான் நல்லா விரும்பி சாப்பிடும். அட்வான்டேஜ்னா அது அந்த அளவுக்கு எடுத்து பண்ணுறது நம்மளுக்கு மேலே பழைய ஆள் இருக்காங்கல்ல, அவங்க தான் மேல் ஃபீமேல் பார்த்து இந்த சைஸ் வளரணும். அது மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுனால இந்த சைஸில் குத்து மதிப்பாக இது